வில்வவனம் என்ற நாட்டில் ரமேஷ் என்ற வாலிபன் ஒருவன் வாழ்ந்து வருகிறான். போதை பழக்கத்திற்கு அடிமையான இவன் அந்த நாட்டில் இருக்கும் மக்கள் அனைவரிடமும் ஏதாவது தகராறு செய்து கொண்டே இருப்பான். மக்கள் என்ன சொன்னாலும் அதை மறுத்து பேசுவதையே தனது வாடிக்கையாகவும் ரமேஷ் வைத்திருந்தான். இந்த சூழலில் அந்த நாட்டைச் சேர்ந்த இளம்பெண் ஒருத்தி இனம் புரியாத ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு திடீரென மரணமடைகிறாள். இளம்பெண்ணின் திடீர் மரணம் அந்த நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயத்தை ஏற்படுத்துகிறது. பேய் பிடித்ததால் தான் அந்த இளம்பெண் திடீரென மரணமடைந்தாள் என்று அந்த நாட்டு மக்கள் முழுமையாக நம்புகிறார்கள். இதனால் அந்த நாட்டைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் மாலை 6 மணிக்கு மேல் வீட்டை விட்டு வெளியே வருவதே இல்லை. அந்த ஊரில் நடக்கும் எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அவசரமாக மாலை 6 மணிக்குள் நடத்தி முடித்துவிட்டு அனைவரும் வீட்டுக்குள் சென்று பதுங்கிக் கொள்வார்கள். ஆனால் குடிகாரனான ரமேஷ் மட்டும் இரவு 12 மணி வரை தனது வீட்டுக்கு செல்ல மாட்டான். குடிபோதையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டு கதவை தட்டி அந்த வீட்டில் இருப்பவர்களை பயமுறுத்தி கொண்டே இருப்பான். இதனால் பொறுத்து பார்த்த அந்த நாட்டு மக்கள் ரமேஷின் தொல்லை தாங்க முடியாமல் மன்னரிடம் சென்று முறையிடுகிறார்கள். உடனே அந்த நாட்டின் மன்னர் தனது காவலர்களை அனுப்பி ரமேஷை அழைத்து வந்து அரண்மனையில் வைத்து விசாரணை நடத்துகிறார். அப்போது மன்னர் ரமேஷை பார்த்து, ஏற்கனவே பேய் பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களை நீ எதற்காக தொடர்ந்து பயமுறுத்தி கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறார். அப்போது ரமேஷ் மன்னரை பார்த்து, மன்னர் பெருமானே, பேய் என்ற ஒன்றே இந்த உலகத்தில் கிடையாது. ஆனால் இந்த மக்கள் பேய் இருப்பதாக நினைத்துக் கொண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பயத்தை போக்குவதற்காகவே நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டின் கதவை தட்டுகிறேன் என்று சொல்கிறான். இதை கேட்டு குழம்பி போன மன்னர் தனது அமைச்சர்களை பார்த்து, நமது நாட்டில் பேய் இருக்கிறதா அல்லது இல்லையா என்று நிரூபிப்பவர்களுக்கு 5000 பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும் என்று உடனடியாக அறிவிப்பு வெளியிடுங்கள் என்று சொல்கிறார். மன்னரின் அறிவிப்பை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த ரமேஷ், 5000 பொற்காசுகள் இருந்தால் நாம் 6 மாதத்திற்கு குடிக்கலாமே என்று நினைத்து, மன்னரே, நமது நாட்டில் பேய் இல்லை என்பதை நான் நிரூபித்து காட்டுகிறேன் என்று மன்னரிடம் சவால் விடுகிறான். அப்போது அரசவையில் இருந்த அமைச்சர் ஒருவர் ரமேஷை பார்த்து, வருகின்ற அமாவாசை அன்று நள்ளிரவு 12 மணிக்கு மன்னரின் செங்கோலை எடுத்துக்கொண்டு போய் இறந்து போன அந்த இளம்பெண்ணின் சமாதியில் நீ நட்டுவிட்டு வர வேண்டும். செங்கோலை நட்டுவிட்டு நீ உயிரோடு திரும்பி விட்டால் நமது நாட்டில் பேய் இல்லை என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்று கூறுகிறார். அமைச்சரின் ஆலோசனைக்கு மன்னரும் சம்மதம் தெரிவிக்கிறார். குடியாரன் ரமேஷும் அமைச்சரின் சவாலை அந்த இடத்திலேயே ஏற்றுக்கொள்கிறான். இந்த சூழலில் அமாவாசை நாளும் வருகிறது. ரமேஷ் மன்னரின் செங்கோலை எடுத்துக்கொண்டு சுடுகாட்டுக்கு செல்வதற்கும் தயாராக இருக்கிறான். ஆனால் ரமேஷுடன் மது அருந்தும் அவனுடைய நண்பர்கள் ஒரு சிலர் 5000 பொற்காசுகளுக்கு ஆசைப்பட்டு நீ உன்னுடைய உயிரை இழக்கப் போகிறாய் என்று கூறி ரமேஷுக்கு பயத்தை ஏற்படுத்துகிறார்கள். இதனால் அதுநாள் வரையிலும் தைரியமாக இருந்த ரமேஷின் மனதிற்குள் பேயை பற்றிய பயம் மெதுவாக எட்டி பார்க்கிறது. அதே நேரம் போட்டியில் இருந்து விலகினால் நாட்டு மக்களும் மன்னரும் நம்மை அடித்தே கொன்று விடுவார்கள் என்பதை புரிந்து கொண்ட ரமேஷ் எப்படியாவது இந்த போட்டியில் ஜெயித்தே ஆக வேண்டும் என்று முடிவு செய்கிறான். இதனால் தன்னுடைய பயத்தை போக்குவதற்காக அன்று வழக்கத்திற்கு மாறாக மிக அதிக அளவில் ரமேஷ் மது அருந்துகிறான். மது போதையில் ஒரு போர்வையை எடுத்து தன் மேல் முழுவதுமாக போர்த்தி கொண்டு சுடுகாட்டுக்கும் செல்கிறான். சுடுகாட்டுக்கு சென்ற அவன் இறந்து போன அந்த இளம் பெண்ணின் சமாதியை தேடி கண்டுபிடித்து மன்னரின் செங்கோலையும் அந்த சமாதியின் மீது குத்தி விடுகிறான். ஆனால் செங்கோலை சமாதியில் குத்திய அடுத்த நொடியே பயத்தின் காரணமாக ரமேஷின் உடல் வியர்த்து கொட்ட ஆரம்பிக்கிறது. சுடுகாட்டில் கேட்கும் வித்தியாசமான சப்தங்களால் அவனது நாக்கு வறண்டு அவன் பேசுவதற்கே சிரமப்படுகிறான். ஆனாலும் மனதை திடப்படுத்திக் கொண்ட ரமேஷ் உடனடியாக ஊருக்கு போய்விட வேண்டும் என்று திரும்புகிறான். அப்போது அவனுக்கு பின்னால் இருந்து யாரோ ஒருவர் அவன் போர்த்தி இருந்த போர்வையை பிடித்து இழுக்கிறார்கள். அந்த நொடியே பயம் அதிகரித்து ரமேஷின் இதய துடிப்பு நின்று போகிறது. சுருண்டு விழுந்து ரமேஷ் அந்த சுடுகாட்டிலேயே இறந்தும் போகிறான். மறுநாள் காலையில் ரமேஷை தேடி சுடுகாட்டுக்கு சென்ற அந்த ஊர் மக்கள் ரமேஷ் அந்த இளம்பெண்ணின் சமாதிக்கு அருகில் இறந்து கிடப்பதையும் அவன் போர்த்தியிருந்த போர்வை மன்னரின் செங்கோலில் மாட்டி இருப்பதையும் பார்க்கிறார்கள். அதாவது ரமேஷ் மன்னரின் செங்கோலை அந்த சமாதியில் குத்திவிட்டு திரும்பும் போது அவன் போர்த்தியிருந்த போர்வை அந்த செங்கோலில் சிக்கி இருக்கிறது. இது புரியாத ரமேஷ் யாரோ நம்மை பிடித்து இழுக்கிறார்கள் என்று நினைத்து அதிர்ச்சியில் இறந்து போயிருக்கிறான். இந்த கதையின் நீதி, நாம் என்னதான் தைரியசாலிகளாகவே இருந்தாலும் மற்றவர்களின் கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொள்ளும் போது நம்மை அறியாமலேயே நமக்குள் ஒரு பயம் கண்டிப்பாக ஏற்படும்.